கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 21வது நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் வேத பாட வகுப்பிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் அந்த நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வேத பாட வகுப்பில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி நம் இருதயத்தை ஆவியான கரங்களிலே ஒப்புக் கொடுக்க போகிறோம். அன்றைக்கு வழக்கமாய் கூடி ஜெபிக்கிற இடத்துல லீதியாளுடைய இருதயத்தை திறந்த கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வழக்கமான நாம் தியானிக்கிற இந்த வேத பாட வகுப்பின் நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை திறக்கும்படியாய் நம்முடைய சத்திய வசனங்கள் நம்மை ஒரு விஷயம் மறுரூபமாக்கும்படி நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேதபாட வகுப்பிற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து அநேக தடைகளுக்கு மத்தியிலும் இந்த வேதபாட வகுப்பு 21வது நாளில் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நீ தந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் ஆராயும் பொழுது எங்கள் மாமிச அறிவு அல்ல, எங்கள் மனுஷிக ஞானம் அல்ல, எங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய சிந்தையினால் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அனல் கொண்டு எழும்பட்டும், அது அனல் மூட்டப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்னைக்கு ஒரு சீசல் சொன்னது போல நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்னது போல எங்கள் இருதயம் ஆவின் அனலினால் கொழுந்து விட்டு எரியட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இந்த சத்தியங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியின் ஆளுகை பிரசன்னத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம எல்லாம் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களில் நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடந்த 20 நாட்களும் நாம் இதனுடைய அறிமுகத்தை பார்த்தோம். யோவான் கண்ட தரிசனத்தை பார்த்தோம். அதற்கு பின்பதாக சபைகளை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறவைகள் என்கிற தலைப்பில் நாம் தியானித்தோம். அதைத் தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்களை குறித்தும் யார் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதை குறித்தும் நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். அதைத் தொடர்ந்து அப்போஸ்தலன் யோவான் பரலோகத்தில் கண்டதான இந்த மகிமையான ஆராதனை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது பரலோகத்திலே தேவனை ஆராதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகி நீங்களும் நானும் இந்த பூலோகத்திலே இந்த பூமியிலே நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஆராதிக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க கர்த்தருடைய ஆவியான் உதவி செய்தார். அந்த காரியங்கள் முடிந்த பின்பு இனி சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து யோவானுக்கு வெளிப்படுத்தினதான காரியங்களை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியிலே ஆரம்பிக்க போகிறதான 7 வருட அந்த கிறிஸ்துவின் ஆளுகை குறித்தும் முதல் பாதியானது 3.5 வருடத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். அதில் 6ஆம் அதிகாரத்தில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இந்த உலக ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படி அவர் 7 முத்திரைகளை உடைப்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதில் 6ஆம் அதிகாரத்தில் 6 முத்திரைகளை உடைப்பதை குறித்து நாம் பார்த்தோம். 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் முத்திரைக்கும் 7ஆம் முத்திரைக்கும் இடையில நடக்கிற சில சம்பவம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களிலே 144,000 பேர் முத்திரை போடப்படுவதை குறித்தும் உபத்திரவ காலத்தில் ஒரு கூட்டம் அங்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து நாம் பார்த்தோம். அதாவது அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் என்கிற கூட்டம் அது உபத்திரவ காலத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட கூட்டமாக இருக்கலாம், அல்லது வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட கூட்டம் என்கிற 2 விதமான கருத்துக்கள் உண்டு என்பதை குறித்து நாம் பார்த்தோம். தொடர்ந்து 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது 7 எக்காலங்கள் உடைய தூதர்களை அந்த யோவான் கண்டதை குறித்தும் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரங்களில் 6 விதமான எக்காலங்கள் ஊதுவதை குறித்தும் அந்த எக்காலங்கள் நிமித்தமாக பூமியிலே உண்டாகிறதான அநேக விதமான வேதனைகளை குறித்து நாம் பார்த்தோம். அதாவது இதுவரைக்கும் நாம் உபத்திரவ காலத்தினுடைய
3.5 ஆண்டுகளில் நடக்கிற சம்பவங்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். ஆகவே இந்த 3.5 வருடத்தில், உபத்திரவ காலத்தின் முதல் 3.5 வருடத்தில் தேவனுடைய கோபாக்கினை கைவிடப்பட்டதான உலக ஜனங்கள் மேலே வெளிப்படுவதை குறித்து நாம் பார்த்தோம். நான் அன்றைக்கு நாம் தியானிக்கும் பொழுது சொன்னேன், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த கோபாக்கினைகள் உங்களை பயமுறுத்துவதற்காக அதை சொல்லப்படவில்லை. உங்களையும் என்னையும் இந்த கிருபை நாட்களிலே எச்சரித்து ஜாக்கிரதைப்படுத்தி வருகைக்கு நாம் ஆயத்தமாகும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்து எச்சரிப்பின் வார்த்தைகள் அது. ஆகவே இந்த 3.5 வருடங்களில் அநேக விதமான கோபாக்கினைகள், தேவனுடைய கோபாக்கினை இந்த பூமியிலே வெளிப்படுவதை குறித்து பார்க்கிறோம். அடுத்ததாக 10ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரை இடைப்பட்ட பகுதி என்கிற தலைப்பிலே நாம் இன்றிலிருந்து தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அது என்ன இடைப்பட்ட பகுதி? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அந்த கிறிஸ்துவின் ஆளுகை 7 வருஷம்தான். ஆக 3.5 வருஷம் உபத்திரவ காலம், அதுக்கப்புறம் ஒரு 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம், இடையிலே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் உண்டு என்று தவறாய் புரிந்து கொள்ளாதீங்க. மொத்தம் 7 வருஷம்தான். ஆனால் இது ஏன் நம்ம இடைப்பட்ட பகுதி என்று சொல்லுகிறோம் என்றால், அதாவது முதல் 3.5 வருடத்தின் முடிவு பகுதியிலேயும் அடுத்த 3.5 வருடத்தின் ஆரம்ப பகுதியிலும் நடக்கிற சில சம்பவங்களைத்தான் நாம் இங்கு இடைப்பட்ட பகுதி என்கிற தலைப்பில் தியானிக்கிறோம். ஒரு காரணத்தை புரிந்து கொள்ளுங்க. வெளிப்படுத்தும் விசேஷ புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இந்த புத்தகத்திலே கர்த்தர் கொடுத்த திறவுகோல் காரியம், கண்டவைகள், இருக்கிறவைகள், இனி சம்பவிக்க போய்தான். ஆனால் இந்த பிரிவுகள், உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், இடைப்பட்ட பகுதி, ஆட்டுக்குட்டியான் கல்யாணம், 1000 வருட அரசாட்சி, இவையெல்லாம் கோர்வையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பிரிவுகளோடு நாம் தியானிக்கிறோம். சரி, இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஏனென்றால் இந்த பகுதியெல்லாம் பைபிளில் இருக்கா? ஏதை சொல்லுகிறேன் என்றால், இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை வேதபடகுப்பாய் நடத்துகிற அநேக ஊழியக்காரர்கள் ஒருவேளை இந்த பிரிவுகளில் வித்தியாசங்கள் வரலாம். சத்தியம் மாறக்கூடாது, பிரிவுகளில் வித்தியாசம் வருவதனால் தவறான உபதேசம் புரிந்து கொள்ளக்கூடாது. அவரவர்கள் விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக பிரிவுகள் ஏற்படுத்துகிறார்கள். மற்றபடி சத்தியம் மாறக்கூடாது. தொடர்ந்து இன்னும் பார்க்க போகிறோம். இப்ப இந்த வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த 10ஆம் அதிகாரத்துக்கு தேவ ரகசியம் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். இப்ப இந்த வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் வரை பார்த்தீர்கள் என்றால், அதாவது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் அப்போஸ்தலன் யோவான் பத்மு தீவிலே இருக்கிறார். ஆவிக்குள்ளாக நிரப்பப்பட்டு தரிசனங்களை பார்க்கிறார். முதல் 3 அதிகாரத்திலே அப்போஸ்தலன் யோவான் பத்மு தீவிலே பூமியிலே இருக்கிறார். கர்த்தர் அவர் ஆவியிலே அவர் நிரப்பும் பொழுது அவர் தரிசனத்தை பார்த்து எழுதுகிறார். 4ஆம் அதிகாரத்திலே அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கு இருக்கிறதான ஆராதனை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து முத்திரை உடைக்கும் பொழுது 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், இந்த அதிகாரங்களில் முத்திரை உடைக்கப்படும் பொழுது, எக்காலங்கள் ஊதப்படும் பொழுது, இவையெல்லாம் பரலோகத்தில் நடக்கிறது. இவை நடக்கும் பொழுது பூமியில் என்ன நடக்கிறது என்கிற எல்லாவற்றையும் பரலோகத்திலிருந்து யோவான் பார்க்கிறார். பரலோகத்திலே முத்திரை உடைக்கப்படும் பொழுது யோவான் அங்கு இருக்கிறார். அங்கிருந்து பூமி நடக்கிறவரை பார்க்கிறார். ஆனால் இந்த 10ஆம் அதிகாரத்தில் இதுவரைக்கும் பரலோகத்திலிருந்து தரிசனங்களை பார்த்து கொண்டிருந்த அப்போஸ்தலன் யோவான் இப்பொழுது பூமியில் நடக்கும் சம்பவங்களை பார்த்து அதை குறித்து எழுதும்படி அவர் பூமியில இறங்கி வருகிறார். பூமியில நடப்பவைகளை பார்க்கிறார். ஆக இந்த 10ஆம் அதிகாரம் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அப்போஸ்தலன் யோவான் பூமிக்கு அவர் இறங்கி வருகிறார். அங்கு பூமியில வந்து பூமியிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியங்களை அவர் பார்க்கிறார். இப்ப 10ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. இப்போ யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார்.
அந்த தரிசனம் என்னன்னு சொன்னார், ஒரு பலமுள்ள ஒரு தூதன், ஒரு பயங்கரமான ஒரு தூதன் அவர் வானத்திலிருந்து இறங்கி வர இந்த யோவான் பார்க்கிறார். அப்படி இறங்கி வருகிறதான தூதன் ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் இன்னொரு பாதத்தை அவர் பூமியின் மேலும் வைத்தவராக இந்த யோவான் பார்க்கிறார். அந்த காட்சி கொஞ்சம் யோசித்து பாருங்க. தூதனுடைய காட்சியை இந்த யோவான் எப்படி ஒரு பிரமிப்போடு பார்த்திருப்பார். அந்த தூதனை யோவான் பார்க்கும் பொழுது அவருடைய அந்த தூதன் இறங்கி வரும் பொழுது அவர் சுற்றி ஒரு மேகம் இருக்கிறது, அவருடைய சிரசின் மேல் வானவில் இருக்கிறது, அவருடைய முகம் சூரியனை போலவும் அவருடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பம் போலவும் இருக்கிறதாம். அவர் கர்ஜிக்கிற பொழுது மகா கர்ஜிக்க சத்தமாய் ஒரு சிங்கம் கர்ஜிக்கிறது போல அந்த தூதன் கர்ஜிக்கிறாரா, மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம். அப்படி கர்ஜிக்கிற பொழுது என்ன நடக்கிறதாம், 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அப்படின்னா இவருடைய கர்ஜிப்பின் சத்தம், அவர் ஆர்ப்பரிக்கிற சத்தம் 7 இடிகள் எடுத்தால் எப்படி சத்தமாய் இருக்குமோ அப்படிப்பட்டதான ஒரு சத்தம் உள்ளதாய் இவர் பார்க்கிறார். சரி, யார் இந்த தூதன்? இந்த தூதன் அநேகருடைய கருத்து என்னன்னு சொன்னா, இந்த தூதன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம் என்பது அநேகருடைய கருத்து. இங்கு ஒருவேளை யோசிக்கலாம், ஒரு பலமுள்ள வேறொரு தூதன் என்று தானே சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படலையே, அல்லது இயேசு கிறிஸ்து அங்கு பரலோகத்திலே பிதாவின் சிங்காசனத்தை அருகில் நின்று கொண்டிருக்கிறாரே, இங்கே எப்படி இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்க பழைய ஏற்பாடு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி அநேக இடங்களில் பார்க்கிறோம். நீங்க கிதியோன் சம்பவத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அங்கு வருகிறார். அங்கு வருகிறது யார் என்று சொன்னால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அதே போல மனோவா, அதாவது சிம்சோனுடைய தகப்பன் மனோவா, அங்கு மனோவாவுக்கு தரிசனமாகும் பொழுது அங்கும் கர்த்தருடைய தூதனான சொல்லப்படுகிறது. அந்த மனோவா கேட்பார், உம்முடைய பெயர் என்ன? உடனே அங்க அவர் சொல்லுவார், என் பெயர் இன்னென்று ஏன் கேட்கிறாய்? என் பெயர் அதிசயம் என்று சொல்லுகிறார். அதிசயம் என்கிற பெயர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடையதை நாம் பார்க்கிறோம். அவர் அதிசயமானவர். ஆகவே பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் அநேக இடங்களில் அவர் கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல பாருங்க, இறங்கி வருகிற தூதனை இந்த யோவான் பார்க்கும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாராம், அவர் சுற்றி மேகம் இருக்கிறது, அவருடைய சிரசில வானவில் இருக்கிறது, அவருடைய முகம் சூரியனை போல இருக்கிறது, அவருடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போல இருக்கிறது, அவர் கர்ஜிக்கிற சிங்கம் போல அவர் ஆர்ப்பரித்தார். இந்த அடையாளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டதான அடையாளங்களையும் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு சாதாரண தூதனுக்கு அடையாளங்கள் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அவர் சொல்லும் பொழுது அவர் யூத கோத்திர சிங்கமாய் இருக்கிறார், அவருடைய முகம் சூரியனை போல இருக்கிறது, அவருடைய கால்கள் எல்லாம் வெண்கலம் போல, உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசுவை சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்திலே சொல்லப்பட்டதான இந்த தூதன் என்பவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம் என்று சொன்னால் முதல் காரணம், இங்கு தூதனுடைய அடையாளங்களாய் சொல்லப்பட்டது எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்கள். இது சாதாரண தூதன் சொல்லப்படுகிற அடையாளங்கள் அல்ல. இரண்டாவது, இந்த தூதன் இயேசு கிறிஸ்து என்பதற்கு என்ன அடையாளம் என்று சொன்னால் 2ஆம் வசனம் சொல்கிறது, திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவருடைய கையிலே இருக்கிறது. நீங்க 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பிதாவின் கையிலிருந்து 7 முத்திரைகள் இருக்கிறதான உள்ளும் புறமும் எழுதப்பட்டு சுருட்டப்பட்டதான ஒரு புஸ்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து வாங்குறதை குறித்து பார்க்கிறோம். அந்த புத்தகத்தை வாங்கி முத்திரைகள் உடைக்கிறார். அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 7 முத்திரைகள். அந்த 7 முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்பது தான் புத்தகத்தில் எழுதப்பட்டது. அந்த சம்பவங்கள் 9ஆம் அதிகாரத்தோடு முடிந்து விட்டது. அப்போ பரலோகத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் கரங்களில் வைத்திருந்த 7 முத்திரைகள் இருக்கிறதான புத்தகம் 9ஆம் அதிகாரத்தோடு முடிகிறது. இங்க என்ன புஸ்தகம் வைத்திருக்கிறார்? இதுக்கப்புறம் நீ தொடர்ந்து வாசித்தீங்கன்னா யோவானை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ வரப்போற சம்பவங்களை குறித்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போ இதற்கப்புறம் நடக்கிறதான, அதாவது 11ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரை இருக்கிறதான சம்பவங்கள் எழுதப்பட்ட புஸ்தகம் ஆண்டவராகிய இயேசுவின் கையிலே இருக்கிறது. அதாவது முதல் 3.5 ஆண்டுகளில் என்ன நடக்கும் என்கிறதான காரியங்கள் 7 முத்திரை இருந்த புத்தகத்தில் இருந்தது. அதை இயேசு பரலோகத்தில் உடைக்கிறார், அது பூமியில் நடக்கிறது. இனி அடுத்த 3.5 ஆண்டுகள் என்ன நடக்கப் போகிறது என்கிறதான சம்பவங்கள் நிறைந்த புத்தகம் தான் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் இயேசுவின் கையில் இருக்கிறது. அதை யோவான் வெளிப்படுத்துகிறார். யோவான் அதை குறித்து எழுதுகிறது தான் இந்த இடத்தை நாம் பார்க்கிறோம்.
ஆகவே இந்த அப்போஸ்தலன் யோவானுக்கு இந்த 7 ஆண்டுகளும் நடக்கிறதான சம்பவங்கள், அதன் முடிவில் நடக்கிறதான சம்பவங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசுவே வெளிப்படுத்துகிறார். முதல் 3.5 வருடங்கள் பரலோகத்தில் வெளிப்படுத்தினார். அடுத்த 3.5 வருடங்கள் இங்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்து 3வது என்ன காரணம்? இவர் இயேசுன்னு சொல்லுவதற்கு என்ன காரணம்? நீங்க அதே 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதுல 3ஆம் வசனத்துல என்னுடைய 2 சாட்சிகளும் என்று அவர் அந்த தூதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த தூதன் சொல்லுகிறார் என்னுடைய 2 சாட்சிகள். ஆக வரப்போ 2 சாட்சிகள் யாருடைய சாட்சிகள்? தேவனுடைய சாட்சிகள். அப்போ ஒரு தூதன் சொல்ல முடியாது என்னுடைய சாட்சிகள் என்று. அப்ப இங்கு சொல்லப்படுகிற தூதன் சாதாரண தேவ தூதன் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆக இது வேதபாட வகுப்பு என்பதனால இது நம்ம விளக்கமாய் புரிந்து கொண்டு வாசிக்க வேண்டும். ஆக தூதன் என்று சொல்லப்படுகிற இடத்துல வருகிற எல்லாருமே தூதன் கிடையாது, எல்லாமே இயேசு கிறிஸ்துவும் கிடையாது. ஆகவே அந்த இடங்களை பகுத்து ஆராய்ந்து அந்த இடத்துல தூதனா அல்லது இயேசு கிறிஸ்துவா யாரை சொல்லப்படுகிறது? சில இடங்களில் தூதர்கள் என்று சொல்லும் பொழுது சபையின் ஊழியக்காரனையும் சொல்லப்படுகிறது. அந்த 7 சபையின் தூதர்களுக்கு எழுது என்று நம்ம வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அப்ப அங்கு சொல்லப்படுகிற சபைகளின் தூதன் என்று சொல்லப்படுவது தேவ தூதன் அல்ல, சபையினுடைய ஊழியக்காரர்கள். ஆகவே வேதத்தை நாம் எப்பொழுது தியானித்தாலும் வாசித்தாலும் அதை புரிந்து கொண்டு சரியாய் நாம் அந்த காரியத்தை அறிந்து கொண்டு நாம் வாசிக்க பழக வேண்டும். அடுத்து இப்ப இங்க ஒரு தூதனை யோவான் பார்க்கிறார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை குறித்தும் அவர் கையிலே ஒரு சிறு புஸ்தகம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இப்ப 4வது வசனத்தை வாசியுங்கள். அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். இப்ப இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் கரத்தில் புத்தகத்தோட ஒரு சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமே ஆர்ப்பரிக்கிற பொழுது 7 இடி முழக்க சத்தங்கள் இந்த யோவானு கேட்கிறது. அந்த 7 இடி முழக்கம் சாதாரண ஒரு இடியை போல கேட்கல, அதிலிருந்து ஏதோ சில வார்த்தைகள் அவருக்கு வெளிப்படுகிறது. இப்போ யோவான் தான் கேட்டவைகளை எழுதுவதற்காக பிரயாசப்படுகிறார். அப்ப உடனே ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேட்கிறது. இந்த 7 இடி முழக்கத்திலிருந்து கேட்ட சத்தத்தை நீ எழுதாமல் முத்திரை போடு, அதாவது நீ கேட்டதை உனக்குள்ளேயே வச்சுக்க, புஸ்தகத்தில் எழுதாத என்று சொல்லுகிற சத்தம். இந்த சத்தம் யார் சொன்னது? ஒருவேளை பிதாவின் சத்தமாக இருக்கலாம், அல்லது தேவ தூதன் சத்தமாக இருக்கலாம், மூப்பர் சத்தம், யாரோ ஒரு சத்தம், ஆனால் வானத்திலிருந்து கேட்கிறது. இந்த புத்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கடைசி கால சம்பவங்கள் வெளிப்படுத்தின பொழுது தானியேலுக்கு சொல்லுகிறார், தானியேலே இவை இன்னும் நடக்கிறது நிறைய காலங்கள் இருக்குப்பா, அதனால இவை எல்லாவற்றையும் முத்திரை போடு என்று தானியேலுக்கு சொன்னார். கடைசி காலத்தில் அவர் அறிவு பெருகி போகும், அங்கும் இங்கும் அவர்கள் ஆராய்ந்து அவர் ஓடி தேடுவார்கள். ஆக இப்போ முத்திரை போட்டு இதை விளங்கிக் கொள்கிற காலம் உண்டு என்று தானியேலுக்கு சொன்னார். ஆனால் யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது எதையும் முத்திரை போற்றாத, இது ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியவைகள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல இடிமுழக்கத்தின் வார்த்தைகளை கர்த்தர் முத்திரை போட சொன்னார். இந்த சத்தம் என்னங்கிறத தேவனே யாருக்காவது வெளிப்படுத்தினால் மட்டும்தான் வெளிப்படும். ஆகவே இது கர்த்தர் மறைவாய் வைத்த முத்திரை போடப்பட்ட வார்த்தைகள். சில நேரங்களில் சில காரியங்களைத்தான் கர்த்தர் எல்லாரும் வெளிப்படுத்துவார். ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்களாக இருந்தாலும், பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும், அனுதின ஜெபிக்கலாக இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார் என்று எண்ணக்கூடாது. நீ புரிந்து கொள்ள சம்மதி சொல்லுகிறேன். எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் அவருடைய வேலைக்காரர் இருந்த எலிசா, எலியாவினுடைய வல்லமையை இரட்டிப்பாய் பெற்றவர் எலிசா. ஆனால் இந்த எலிசா சூனேமியால் என்கிற ஒரு பணக்கார பெண் வீட்டிலே அவர் அங்கு ஊழித்து போகும் பொழுது அவர் தங்குற வழக்கம் இருந்தது. உடனே அந்த சூனேமியால் சொல்லுகிறாள், இவர் ரொம்ப வருகிறார வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போகிறாரு, ஆனால் தங்குறதுனால வசதி இல்லை, அவர் நல்ல ஒரு பரிசுத்தவான். உடனே தன் புருஷனை பார்த்து சொல்லுகிறார், இவளுக்கு ஒரு வீடை கட்டி கொடுப்போம். யாருக்கு? எலிசாவுக்கு. அவர் எப்பெல்லாம் ஊழியத்துக்கு வருகிறாரோ அப்பெல்லாம் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி மாடியில் ஒரு அறை கட்டி கொடுக்குறாங்க எலிசாவுக்கு. இந்த எலிசா போய் தங்குவார். ஆக தனக்கு இவ்வளவு உபச்சாரம் பண்ணினான அந்த பெண்ணை அழைத்து, அவளுக்கு அதுவரை குழந்தை கிடையாது. எலிசா அவருக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தை தருவார் என்று. அதே போல் அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயது வரும் பொழுது இறந்து விடுது. இறந்த உடனே அந்த அம்மா வீட்டில் குழந்தையை வச்சுக்கிட்டு இந்த அம்மா நேராக எலிசா பார்க்க வரும் பொழுது
எலிசா ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, இதை கர்த்தர் எனக்கு மறைத்து விட்டார். எலிசா ரெட்டிப்பான வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. ஆனா அந்த பெண்ணுடைய குழந்தை, அதாவது அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு வெளிப்படுத்தின கர்த்தர் குழந்தை இறக்குதுங்கிறத வெளிப்படுத்தல. அப்படி என்று சொன்னால் எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார் என்று அல்ல, யாருக்கு எதை வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்துவார். ஆக எப்பொழுதுமே எல்லாருக்கும் எல்லா வெளிப்பாடு கிடைக்கும் என்று ஒருபோது எண்ணக்கூடாது. ஆகவே எதுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், எல்லா காரியத்துக்கும் ஒரு மனிதனை சார்ந்து வாழ பழகிடாதீங்க, அல்லது ஒரு மனிதன் சொல்லுகிற எல்லாமே சரி என்று எடுத்துக்கொள்ளாதீங்க. ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தருகிற விதத்தில் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான அபிஷேகத்தின்படி நீங்கள் அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து அவரை சார்ந்து கொண்டால் உங்களுக்கு என்ன வெளிப்பாடு வரணுமோ அந்த வெளிப்பாடு உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லது இன்னொரு மூலம் வரணும்னா தானாக தேடி உங்களுக்கு தேடி வரும். ஆக எல்லாருக்கும் எல்லா வெளிப்பாடு வருவதில்லை. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலேயே நடக்கப்படுற சில காரியங்களை கர்த்தர் நமக்கு சில நேரம் வெளிப்படுத்துவார். சில நேரங்களில் நமக்கு நடந்த பின்புதான் தெரியும் அதை மறைத்திருப்பார். ஏன் மறைத்தார் கேள்வி கேட்க முடியாது. வார்த்தை வாசித்து பாருங்க, உபாகம் 29:29. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். மறைவானது கர்த்தருக்குரியது, வெளிப்படுத்தப்பட்டதா நமக்குரியது. சில நேரம் யோசிப்போம், இந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு, ஆனா இது நடக்கும் எனக்கு எதையுமே ஆண்டு வெளிப்படுத்தலையே, வெளிப்படுத்தி இருந்தா நான் ரெடியா இருந்திருப்பேனே. யோசேப்பு உயர்த்தப்படுவாங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்தினார், குழியில தள்ளப்படுவாங்கிறது வெளிப்படுத்தல. ஏன் வெளிப்படுத்தல? உயர்த்தப்படுவாங்கிறது வெளிப்படுத்தல, ஆட்கள் சந்தோஷப்பட்டான். குழியில தள்ளப்படுறது வெளிப்படுத்த என்ன நடந்திருக்கும்? அண்ணனை பார்த்துட்டு போயிருக்கவே மாட்டான். என்னதான் இருந்தாலும் மாமிஸ் என்ன செய்திருக்கும்? அவனோட போராடி இருக்கும். அப்ப கர்த்தர் திட்டம் நிறைவேறி இருக்காது. அப்போ தேவன் நமக்கு வெளிப்படுத்துவதும் சில காரியங்களை வெளிப்படுத்தாமல் போவதும் தேவ திட்டம் நிறைவேறுவதற்காகவே. ஆகவே உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் அறியாமலே திடீரென்று நடக்கிறது என்றால் சோர்ந்து போகாதீங்க, அப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில வச்ச திட்டம் கட்டாயம் நிறைவேறும், அதுல மாற்றம் உண்டாகாது. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவன் 4ஆம் வசனத்துல இந்த யோவான் கேட்ட அந்த சத்தத்தை எழுத பார்க்கிறார், ஆனால் எழுதக்கூடாது என்று கர்த்தர் அவரை முத்திரை போடும்படி சொல்லுகிறார். அடுத்தது 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை வாசிக்கலாம். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதிலுள்ளவைகளையும் பூமியையும் அதிலுள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். போதும். இந்த இடத்துல அந்த தூதர் சொல்லுகிற வார்த்தை குறித்து வாசிக்கிறோம். இந்த வார்த்தையில 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று தேவன் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தேவ ரகசியம் என்றால் என்ன? அதுதான் இந்த அதிகாரம் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஏனென்றால் இந்த தேவ ரகசியம் என்பதை குறித்து அநேக தவறான சில கருத்துக்களும் உண்டு. இந்த தேவ ரகசியம் இங்கு வேதம் அழகாய் சொல்கிறது, இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். இந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது ஏற்கனவே கர்த்தர் தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் சொன்னதான அந்த காரியம் இப்பொழுது நிறைவேறும். அது தேவ ரகசியம் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை வைத்துட்டு இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த தேவ ரகசியம் என்பது சபை எடுத்துக்கொள்ளப்படுவது. ஆகவே சபை இந்த இடத்துல தான், இந்த காலத்தில் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆகவே இதுக்கு முன்பு 6 முத்திரை உடைக்கப்படும் பொழுது நடந்த உபத்திரவங்கள்,
6 எக்காலங்கள் ஊதும் பொழுது நடந்ததான அந்த பூமியில் நடந்தான உபத்திரவங்கள், இவைகளுக்கு மத்தியிலே தேவ ஜனங்கள் அந்த உபத்திரவத்தின் வெளியே கடந்து சென்று அதனாலே ஒரு சுத்திகரிக்கப்பட்டு அந்த உபத்திரவங்களை அவர்கள் சகித்து கரங்களை தங்கள் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி பரிசுத்தமாகி பின்பு தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதுதான் இங்கு தேவ ரகசியம். 7வது தூதன் எக்காலம் ஊதும் பொழுதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். இது தவறான கருத்து. சபை 4ஆம் அதிகாரத்துக்கு முன்பே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 3ஆம் அதிகாரம் லவோதிக்கேயா சபை முடியும் பொழுது 4ஆம் அதிகாரத்தின் காலகட்டங்களில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது தான் அங்கு நடக்கிற பரலோக ஆராதனை யோவான் பார்க்கிறார். ஆகவே இந்த வசனம் சொல்லப்பட்டதான தேவ ரகசியம் என்பது சபை எடுத்துக்கொள்ளப்படுவது அல்ல. ஒரு வார்த்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 வசனம் 52 வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நித்திரை அடைவது இல்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அதாவது 7வது எக்காலம் ஊதும் பொழுதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று தவறாய் உபதேசிக்கிறவர்கள் சொல்லுகிற வசனம் எதுனா இந்த வசனங்களை. இதோ ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். அப்போ இங்க ரகசியம் எதை ஆண்டவர் சொல்லுகிறாரு? சபை எடுத்துக்கொள்ளப்படுவது. இதுதான் தேவ ரகசியம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து சொல்லப்படுகிறது, நாம் எல்லாம் நித்திரடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது. ஆக 7வது எக்காலம் தான் கடைசி எக்காலம். அந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆகவே சபையானது 7 முத்திரை உடைக்கப்படும் பொழுது இந்த 7 எக்காலங்கள் ஊதுகிற நாட்களிலே பூமியிலே உபத்திரவங்களை சகிக்கும் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். இந்த உபத்திரவ காலத்தின் ஆரம்ப நாளில் உபத்திரவ காலத்தின் அறிமுகம் என்று சொல்லி தலைப்பில் சொன்னேன். சபை கட்டாயம் உபத்திரவ காலத்தில் பூமியில இருப்பது இல்லை என்று அநேக காரணங்களை சொன்னேன். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பூமியிலே முத்திரை உடைக்கப்படும் பொழுது எக்காலம் ஊதப்படும் பொழுது நடக்கிறதான வேதனையான சம்பவங்கள் இயேசு கிறிஸ்து பூமியிலே அனுப்புகிற கோபாக்கினை. ஆக எப்பொழுதுமே தன் மனவாட்டியாகிய சபையை உள்ள வச்சுக்கிட்டு இந்த உபத்திரவத்தில் அவர் நடத்த மாட்டார். அதாவது சிற்சை வேற, கோபாக்கினை வேற. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அநேகர் தெரியறதில்லை. சிற்சை வேற, கோபாக்கினை வேற. இன்றைக்கு சபையின் நாட்களிலே நாம் வழி தவறும் பொழுது, நாம் பாதை தடுமாறும் பொழுது, பரிசுத்த ஜீவியத்தை விட்டு நாம் வழி விலகி போகும் பொழுது, தேவன் நம்மை சீர்படுத்துவதற்கு நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறதான உபத்திரவங்கள், வேதனைகள், இவை எல்லாவற்றுக்கும் வேதம் சொல்லுகிற பெயர் சிற்சை. அந்த சிற்சைனா எப்படி இருக்குமா? தான் நேசிக்கிற புத்திரனை தண்டிக்கிற தகப்பனை போல. தகப்பன் பிள்ளையை தண்டிப்பது சிற்சை. அந்த சிற்சையினுடைய நோக்கம் என்ன? பிள்ளை மரிக்க வேண்டும் என்பதல்ல, பிள்ளை வேதனைப்பட வேண்டும் என்பதல்ல, பிள்ளை சீர்பட வேண்டும். ஆனால் கோபாக்கினை என்று சொல்லும் பொழுது அது தண்டனை. அது தண்டனை. செய்த தவறுக்கு 100க்கு 100 தண்டனையை பெற்றுத்தான் ஆக வேண்டும். காவல்துறையோ நீதித்துறையோ தவறு செய்த ஒரு மனிதனுக்கு கொடுப்பது அவன் செய்த தவறுக்கு தக்க தண்டனை. ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு நாம் செய்கிற தவறுக்கு தக்க தண்டனையை பெற்றுக்கொள்வதில்லை. காரணம், எல்லா தண்டனையும் சிலுவையிலே இயேசு சுமந்துட்டார். அவர் மேலே வச்ச அன்பு நிமித்தமாய் நம்மை நாம் செய்த தவறுக்கு தக்கதாய் தண்டிக்காமல் நம்மை சீர்படுத்துவதற்காக மட்டாய் தண்டிக்கிறார். இந்த மட்டாய் தண்டிப்பதுக்கு பேரு சிற்சை, தண்டிப்பதுக்கு பேரு கோபாக்கினை. ஆகவே இந்த நாட்களிலே அவர் மட்டாய் தண்டித்து சீர்படுத்துகிறார். ஆனால் கோபாக்கினை நாட்களிலே மட்டான தண்டனை அல்ல, அது முழுக்க முழுக்க பாவத்துக்கான நியாய தீர்ப்பு. ஆக பாவத்துக்கான நியாய தீர்ப்பில் சபை இருக்கும் என்றால் இன்றைக்கு இயேசு சிலுவையில் மரித்ததுக்கு அர்த்தமே இல்லை. ஏன் சிலுவையில் மரிக்கணும்? நீங்களும் நான் அது நியாய தீர்ப்புக்கு ஆளாகிடக்கூடாது என்பதற்காக மொத்த நியாய தீர்ப்பையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டதினால அவர் மொத்த நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நம்மை லகுவாய் தண்டித்து நம்மை சீர்படுத்துகிறார். அது கோபாக்கினை நாட்களில் சபை இருக்க போவது இல்லை. அது முன்னதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்படியானால் இந்த வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதான 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. அந்த தேவ ரகசியம்னா என்ன? அதாவது இனி சம்பவிக்க போகிற, அதாவது 6வது எக்காலம் ஊதப்பட்ட பின்பு
நடக்கிற சம்பவங்கள் தான் தேவ ரகசியம். இப்ப ஏற்கனவே 6 எக்காலம் ஊதப்பட்டுருச்சு. 6 எக்காலம் ஊதப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் நீ 7வது எக்காலம் ஊதப்படுகிறது. 7வது எக்காலத்துக்கு அப்புறம் அநேக சம்பவங்கள் நடக்க போகிறது. இனி நடக்க போகிற சம்பவங்கள், அந்த மொத்த சம்பவத்துக்கு பேர் தான் தேவ ரகசியம். என்ன நடக்க போகுது? இதுல சுருக்கமா ஒரே வார்த்தையில இனி என்ன நடக்க போகுது என்றால், ஒரே வார்த்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 11:15 வாசிங்க. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. போதும். இந்த இடத்துல இனி நடக்க போற சம்பவங்களுடைய ஒரு தாற்பயம், ஒரு நோக்கம், அது முடிவு என்ன அப்படின்னா ஒரே காரியம். 7வது எக்காலம் ஊதும் பொழுது அநேக சம்பவம் நடக்கிறது. அதன் முடிவு என்ன அப்படின்னா, உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆயின. அதாவது இனி நடக்க போற சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்று நடந்து முடியும் பொழுது கடைசியாக அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு தேவன் ஒரு முடிவை உண்டாக்குகிறார். இப்ப பூமியில் அந்த 7 வருடம் அவன் அந்தி கிறிஸ்து ஆளுகை பண்ணுகிறானே, இனி 3.5 வருடம் முடிஞ்சிருச்சு. இந்த 3.5 வருடத்துல கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், சில காரியம் நடக்கிறது. அந்த காரியங்கள் முடிவிலே அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு ஒரு முடிவை உண்டாக்கி, அந்த அந்தி கிறிஸ்துவை கர்த்தர் நரகத்தில் தள்ளி அவனை நியாயம் தீர்த்து முழு பூமியின் ராஜ்யங்களையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன் கரத்திலே கொண்டு வந்து ராஜாதி ராஜாவாய் 1000 வருடங்கள் இந்த பூமியை அவர் ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதுதான் தேவ ரகசியம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இதில் என்ன ரகசியம் இருக்கிறது? இதில் என்ன பெரிய ரகசியம்? சரி, அதை சொல்றதுக்கு முன்பு இப்படித்தான் நடக்கும் என்பதை பவுல் ஏற்கனவே ஒழுங்குக்கிரமான வரிசை எழுதி வைத்திருக்கிறார். இதை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23 25 வரை வாசிங்க. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. நல்லா கவனிங்க. இந்த வசனங்கள்ல அழகாய் அப்போஸ்தலன் பவுல் அந்த ஒழுங்குக்கிரமம் எழுதுறார் பாருங்க. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும் பொழுது அதன் முதற் பலனானவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு பின்பதாக அவருடைய வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ முதல்ல வருகை வந்துருது. வருகை வரும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அதன் பின்பு முடிவு உண்டாகும். எதன் பின்பு? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு முடிவு. எதற்கு முடிவு உண்டாகிறதாம்? அந்த முடிவு எதற்குன்னு சொன்னா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் சகல வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அப்போ முடிவு உண்டாகும் பொழுது ராஜ்யம் தேவன் பக்கம் வருகிறது. அப்ப எதற்கு முடிவு உண்டாக்குகிறார்? அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு. அப்ப முதல்ல இயேசுவின் வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை, அதற்கு ஒரு முடிவு உண்டாக்கப்படுகிறது. அந்த முடிவு உண்டான பின்பதாக மொத்த ராஜ்யமும் தேவனாகிய கர்த்தர் கையிலே வருகிறது. அல்லேலூயா. இதுதான் தேவ ரகசியம். அதாவது ஏன் ஆண்டவர் முழு உலகத்தையும் தன் ஆளுகையில் கொண்டு வருகிறார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் விளக்கும் பொழுது நீங்க ரோமருக்கு நிருபம் அங்க வாசிக்கும் பொழுது நீங்க 5ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் என்று சொல்லி பவுல் அநேக இடங்களில் நீங்க 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் என்று சொல்லுவார். முந்தின ஆதாம் என்பவன் தேவனால உருவாக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம். பிந்தின ஆதாம் என்று இயேசு கிறிஸ்துவை பவுல் சொல்லுகிறார். அதாவது முந்தின ஆதாம் கையில தேவன் முழு உலகத்தையும் ஆளுகை பண்ணும்படி கொடுத்தார். ஆதாமை உண்டாக்கின பொழுது பூமியில் இருந்த சகல மிருகங்களும் சகல விதமான பிராணிகள் சகல காரியங்களும் அவன் கண்ட்ரோல் இருந்தது.
அவன் தான் அதை ஆளுகைப்படுத்திக் கொண்டிருந்தான். பூமி அவன் கீழாக இருந்தது. என்றைக்கு இந்த ஆதாம் பாவம் செய்தானோ பூமியின் ஆளுகையை இழந்தான். பூமியின் மேல, பூமியின் மிருகங்கள் மேல, பூமியின் சிருஷ்டிப்புகள் மேல அவனுக்கு இருந்த சகல ஆளுகையும் முந்தின ஆதாமாகிய மனிதன் இழந்தான். ஆக மனுக்குலம் பூமியின் மேல இந்த ஆளுகை இழந்தது. இந்த ஆதாம் இழந்ததான அந்த ஆளுகையை பிந்தின ஆதாமாக மனிதனாக வந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து முதலாவது மனுக்குலத்தை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார். இப்பொழுது அந்த மனுக்குலத்தினுடைய பூமியின் ஆளுகையை தட்டி பறித்த சாத்தானுடைய கரத்திலிருந்து அந்த ஆளுகையை திரும்ப கர்த்தர் வாங்கி இதே பூமியிலே பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து 1000 வருடம் பூமியை ஆளுகை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான், அதாவது ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாம் உருவாக்கும் பொழுது செழிப்பு, ஆசீர்வாதம், சமாதானம், ஆர்ப்பரிப்பு, சந்தோஷம், எல்லாவற்றுக்கும் மேல தேவ பிரசன்னம். தினந்தோறும் ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் உலாவி கொண்டிருப்பார். ஆதாம் ஏவாள் அவரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு தேவ பிரசன்னத்தோடு ஆதாம் வாழ்ந்திருந்தான். ஏதேன் செழிப்பாய், சந்தோஷமாய், சமாதானமாய் இருந்தது. எப்ப பாவம் வந்ததோ அந்த பாவத்து நிமித்தம் எல்லாவற்றையும் ஆதாம் இழந்தான். இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும் பிந்தின ஆதாமாகி வந்த இயேசு கிறிஸ்து அதே பூமியை, அதே ஏதேன் தோட்டத்தை அவர் சந்தோஷமாய், சமாதானமாய், செழிப்பாய், தேவ பிரசன்னத்தோடு ஆளுகை செய்வார். அந்த 1000 வருட அரசாட்சியில சாத்தான் இல்லை, சாத்தானுடைய கிரியைகள் இல்லை. 1000 வருட அரசாட்சி குறித்து எடுக்கும் பொழுது விளக்கமா எடுக்கிறேன். அந்த 1000 வருடத்துல பாவம் கிடையாது. ஆனா கைவிடப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க பூமியில. ஆனா ஒருத்தனுக்குள்ளேயும் பாவம் இருக்காது, ஒருத்தனுக்குள்ளேயும் அருவருப்புகள் இருக்காது. ஒரு தேவ பிரசன்னமுள்ள உலகமாக இந்த உலகம் இருக்கும். 1000 வருடம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வார். இதுதான் தேவ ரகசியம். இன்னும் நீங்க கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு இன்னைக்கு அநேகருக்குள்ள ஒரு கேள்வி உண்டு. என்ன கேள்வினா, ஏதேன் தோட்டத்தில், அதாவது ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினது கர்த்தர். ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்கினார். செழிப்பா இருந்த எல்லா ஆசீர்வாதமா இருந்தது. அதுல ஆதாமை ஏவாளை உருவாக்கினார். கர்த்தர் அந்த ஆதாமை ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். எப்பா எல்லா மரத்துக்கனையும் சாப்பிடுங்க, நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை சாப்பிடாதீங்க என்று கர்த்தர் சொன்னார். அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆதாம் ஏவாளும் அவங்க டியூட்டியை பார்த்தாங்க, டெய்லி ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்தாங்க. சூப்பரான வாழ்க்கை ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்தில். அதை குலைக்கும்படி அந்த தோட்டத்துக்குள்ள புகுந்தது சாத்தான். இப்ப எல்லாருக்குள்ள என்ன கேள்வினா, ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குன கர்த்தர் தானே, அதுல ஆதாம் ஏவாள் வைத்தது கர்த்தர் தானே, தேவனுடைய அனுமதி இல்லாமல் சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் நுழைந்திருப்பானா? அனுமதி இல்லாமல் நுழைந்திருப்பான் என்றால் தேவனை விட சாத்தான் ஞானமுள்ளவனாயிருப்பானே. அல்லது கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்றால் தேவனுக்கு தெரியாதா? இந்த சாத்தான் உள்ள நுழைந்தான்னா ஆதாமை ஏவாளை வஞ்சித்திருவான் கர்த்தருக்கு தெரியாதா? இன்னும் அநேகர் கேட்பது, ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டு அவன் வஞ்சிக்கப்படுவான் என்பது கர்த்தருக்கு தெரியாதா? தெரியாது என்றால் அவர் தேவன் இல்லையே, தெரிந்ததென்றால் ஏன் தெரிந்தவர் அனுமதித்தார்? இப்படி அநேக கேள்விகள் உண்டு. நல்ல கவனிங்க. ஏதேன் தோட்டத்தை அழகானதாக ஆசீர்வாதமாக உண்டாக்குனது கர்த்தர். அதிலே ஆதாமையும் ஏவாளையும் வைத்தது கர்த்தர். இன்னும் சொல்ல போனால் சாத்தான் உள்ளே நுழையும்படி ஆதாமை வஞ்சிக்கும்படியாக தேவன் அனுமதித்தார். ஒருவேளை கேட்கும் பொழுது இதான் நூதன உபதேசமா இருக்குது, தயவுசெய்து புரிந்து கொள்ளாதீங்க. ஒரு காரியத்தை நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சில அடிப்படை காரியம் நன்றாய் தெரிய வேண்டும். பரலோகமானாலும் சரி, பூமி ஆனாலும் சரி, தேவனுடைய சித்தம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் ஒரு சின்ன காரியம் கூட அசையாது. அது நல்ல தெளிவாக இருந்து கொள்ளுங்க. தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சின்ன விஷயம் நடக்காது. உங்க வாழ்க்கையில் அப்படிதான். உங்க பார்வைக்கு தீமையானது போல இருந்தாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் அது நடப்பது இல்லை. தேவன் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். நம்ம புத்திக்கு எட்டதில்லை, எட்டாதனால ஏன் இதை அனுமதித்தார் என்று புலம்புகிறோம். ஆனா தேவன் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு அனுமதிக்கிறார். அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், மறைவானது கர்த்தருக்குரியது, வெளிப்படுத்தப்பட்டது நமக்குரியது. இப்போ ஒரு வார்த்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12 to 17 வரை வாசிங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்,
வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போவாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். இந்த இடத்துல இந்த சம்பவம் சொல்லப்படுவது தீரு என்கிற ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறதா இருந்தாலும் இதில் மறைமுகமாய் ஆவிக்குரிய அர்த்தமாய் தேவனால தள்ளப்பட்டதான லூசிபர் என்கிறதான கேரூப் என்று அழைக்கப்பட்ட தேவ தூதனை குறித்து சொல்லப்படுகிறது. கேரூப் என்று அழைக்கப்பட்டதான தேவ தூதன் தேவனை ஆராதித்து கர்த்தருடைய பார்வையில் ஒரு மகிமையான ஒரு தூதனாய் இருந்தவன். பெருமையினால தேவனுக்கு சமமாக வேண்டும், அவருக்கு மேலாக சிங்காசனம் உயர்த்த வேண்டும் என்று அவன் இருதயத்தில் பெருமை கொண்டதினால் தேவனால் அவன் தள்ளப்பட்டான். தள்ளப்பட்ட தூதனை எங்க கத்த தள்ளுகிறாரு? அகாதமான பாதாளத்தில், அதாவது தேவன் அவனை இந்த பூமியிலே தள்ளுகிறார். நன்றன் புரிந்து கொள்ளுங்க. தள்ளப்பட்ட இவன் ஏதேனுக்குள் நுழையும்படி கர்த்தர் அவனை அனுமதித்தார். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த தள்ளப்பட்டதான லூசிபர் குறித்து ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன திட்டம் அப்படின்னா, இவனை முழுமையாய் அழிக்கணும். அதாவது லூசிபரை அழிப்பதற்கு முன்னதாக அவன் இருதயத்தில் இருக்கிற அகந்தை, நான் தேவனாவேன் என்று அவன் எண்ணினானே. தேவன் என்றால் யார்? தூதன் என்றால் யார்? தூதன் லிமிட் என்ன? தேவன் எவ்வளவு அனந்த ஞானம் உள்ளவர் என்பதை இவன் அறிந்து கொண்டு அழிக்கப்படணும். அதான் தேவ திட்டம். இப்ப அந்த திட்டத்தின் ஆரம்ப காரியம்தான் சாத்தான் ஏதேனிலே நுழைந்தது. அதன் முடிவுதான் சாத்தான் நரகத்திலே தள்ளப்படுவது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம்தான் ஆதாமின் நாட்களிலிருந்து இந்த நாட்கள்லாம் கடந்து வருகிறோம். அந்த கிறிஸ்து நாட்களும் அதன் முடிவில் சாத்தான் தள்ளப்படுகிறது. இவை எல்லாமே இந்த திட்டத்தின் பகுதி. இதுக்கு பேரு தான் தேவ ரகசியம். இந்த தேவ ரகசியம் எப்ப நிறைவேறுது, எப்ப முடிவடைகிறது? அந்த கிறிஸ்துவின் ஆளுகை முடியும் பொழுது அந்த கிறிஸ்துவை கர்த்தர் யுத்தம் பண்ணி ஆண்டவர் இயேசு அவனை நரகத்தில் தள்ளுகிறார். சாத்தான் என்கிறதான அந்த பழைய வலுசர்பத்தை அவர் சங்கிலிகளால் கட்டி அவர் டெம்பரவரியாக பாதாளத்தில் வைத்து 1000 வருஷம் இந்த பூமியை ஆளுகை செய்கிறார். எதற்கென்று சொன்னால், இந்த மனிதன் கையில் ஆதாம் கையில் நான் கொடுத்ததான ஆளுகை நீ தட்டி பறிக்க உனக்கு அனுமதி கொடுத்தேன். உன்னால் முடிந்தவரை இந்த பூமியை நீ சீரழிப்பதற்கு உன் கரத்தில் கொடுத்தேன். நீ ஜெயிப்பாய் என்று நினைத்த, ஆனால் உன்னால் ஒருபோதும் ஜெயமெடுக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு தோல்வியை கொடுத்து 1000 வருஷம் இந்த பூமியை கர்த்தர் மனிதர்களை கொண்டே ஆளுகை செய்கிறார். ஆளுகை செய்து முடித்த பின்பதாக சாத்தானை அவர் அந்த தற்காலிக இடத்திலிருந்து கட்டவிழ்க்கிறார். கட்டவிழ்க்கப்பட்ட சாத்தான் திரும்பவும் அவன் இயேசுவோடு அவன் முகமுகமாக எதிர்க்கும் பொழுது சாத்தானை கர்த்தர் நரகத்திலே தள்ளி முடிவை உண்டாக்குகிறார். தேவ ரகசியம் நிறைவேறும். அவங்க சொல்லப்படுகிற தேவ ரகசியம் என்பது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதல்ல, சாத்தானுக்கு ஒரு முடிவை உண்டாக்குவது. அவர் காரியம் புரிந்து கொள்ளுங்க. ஏன் கர்த்தர் சாத்தானை ஏதேனும் அனுமதித்தார்? தேவன் அனுமதிக்காம வரல சாத்தான். அப்போ ஆதாம், அப்போ ஒரு காரியம் யோசிக்கலாம், அப்போ ஆதாம் வழிவிலகி போன தேவ திட்டமா? தேவனை பார்த்து ஏன் இது செய்தீர் என்று கேட்க ஒருவருக்கு ஞானம் இல்லை, அதிகாரமும் இல்லை. கர்த்தர் எதை செய்தாலும் அதோட திட்டம். ஏதேனும் உண்டாக்குனது திட்டம், ஆதாம் வழிதவறி போனதோட திட்டம், இரட்சகராக இயேசு கிறிஸ்து பூமியில வந்து ரத்தம் சிந்தினதோட திட்டம், சபை எடுத்துக்கொள்ளப்படுவதோட திட்டம், 7 வருடம் அந்த கிறிஸ்துவின் ஆளுகையில் பூமி ஒப்புக் கொடுக்கப்படுவது அவருடைய திட்டம், முடிவிலே சாத்தானுக்கு முடிவு உண்டாக்குவது தேவனுடைய திட்டம். இதற்கு பெயர் தேவ ரகசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவ ரகசியம் நிறைவேறிற்று என்று இந்த வசனம் வாசிப்பது இனி நடக்க போகிற 3.5 ஆண்டுகள் சம்பவங்கள். அந்த முடிவு அந்த கிறிஸ்து அழிக்கப்படுவதும் 1000 வருஷம் இந்த பூமி ஆளுகை செய்யப்படுவதும் தேவ ரகசியம். ஆகவே இந்த வசனத்தில் சபை குறித்து சொல்லப்படுவதில்லை. ஏனென்றால் இன்னைக்கு அநேகர் உபதேசிக்கிறார்கள்,
சபை உபத்திரவ காலம் முடிந்துதான் எடுத்துக்கொள்ளப்படும் என்பது அது தவறான கருத்து. அடுத்ததாக 8ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிக்கலாம். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வாய்க்கு கசப்பாயிருக்கும், இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. இப்ப இந்த தூதன் அவர் தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொன்ன உடனே திரும்பவும் வானத்திலிருந்து ஒரு சத்தம். இதுக்கு முன்பு கேட்டதே, இந்த இடிமுழக்கம் பேசுகிற வார்த்தைகள் எழுதலாம் என்று யோவான் முயற்சி எடுத்த பொழுது வானத்திலிருந்து, யோவானே இந்த இடிமுழக்க சத்தம் வார்த்தைகளை எழுதாதே, முத்திரை போடு என்று சொன்ன அதே சத்தம் இப்ப திரும்ப துணிக்கிறது. யோவானை பார்த்து, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நின்று கொண்டிருக்கிறாரே அந்த தூதன் கையில் இருக்கிற திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ வாங்கி புசி என்று சொன்னார். அதை வாங்கிக்கொள். அப்படி சொல்லும் பொழுது, நான் தூதனிடத்தில் போய் சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு தூதன் சொல்லுகிறாரு, நீ இதை வாங்கி புசி, அதாவது வார்த்தை வாங்கி நீ சாப்பிடுப்பா, உன் வாய்க்கு இது நல்ல தேனை போல மதுரமா இருக்கும், ஆனா வயிற்றுக்கு அது கசப்பா இருக்கும். உடனே அந்த சிறு புஸ்தக தூதன் கையிலிருந்து யோவான் வாங்குகிறார். அந்த புஸ்தகத்தை புசிக்கிறாரா. புசிச்ச உடனே வாய்க்கு அது மதுரமா இருந்தான். வாயில சாப்பிட தேனை போல இருக்குது. உள்ள வயிற்றுக்குள்ள போனோடனே வயிறு முழு கசப்பாய் மாறுகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், இந்த திறக்கப்பட்ட புஸ்தகத்தில் இருப்பது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதுமே தேனை போன்றது, அது மதுரமானது. வசனத்தை குறித்து வேதத்தில் அநேக பெயர்கள் உண்டு. இருவரும் கருக்குள்ள பட்டயம், ஆவியின் பட்டயம், ஜீவனும் அது வல்லமையுள்ள பட்டயம் என்றால் அநேக காரணம் பார்க்கிறோம். அதுல இந்த வசனத்துக்கு இன்னொரு பெயர் தேன். வாசித்து பாருங்க, சங்கீதம் 19:10 வசனம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. இந்த வசனம் எப்பொழுதுமே தேன் கூட்டிலே ஒழுகிற தெளித்தேனிலும், சுத்தமான தேனிலும் அதிக மதுரம் உள்ளது இந்த கர்த்தருடைய வார்த்தை. நல்ல கவனிங்க, நம்ம கையில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்பது அது ஒரு அற்புதமானது. எந்த இனிமையான வார்த்தைகளை காட்டிலும் மகிமையான வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. தெளித்தேனிலும் மதுரமானதாம். ஆகவே இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க 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 இந்த வார்த்தைகள் நமக்கு ஆறுதலாக இருக்கும், நம்மை பலப்படுத்தும், நம்மை தைரியப்படுத்தும், நம்பிக்கையில்லாத சூழ்நிலைகளில் நம்ம நம்பிக்கையை கொடுக்கும். எத்தனையோ பேர் கர்த்தரை அறியாதவர்கள் இனி வாழ்க்கையில வாழ முடியாது, தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம், அல்லது மரித்து போகலாம், அல்லது ஏதாவது ஒன்று செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுக்கும் பொழுது எத்தனையோ பேர் கைகளில் கிடைச்ச டிராக்ஸ், எத்தனையோ பேர் கைகள் கிடைத்ததான புதிய ஏற்பாடு, அல்லது பைபிளோட சின்ன பேப்பர் துண்டு, அல்லது எங்கேயோ பார்த்த ஒரு வசனங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்கி இருக்கிறது. எத்தனையோ பேர் அநேகர் கொடுத்த டிராக்ஸில் மனம் திரும்பினவர்கள் இன்னைக்கு தென்கொரியா தேசத்தில் பெரிய சபைகளுக்கு போதகராக இருக்கிற மூத்த போதகர் வயதானவர் பால் யாங்கிச்சோ, அவர் ரட்சிக்கப்பட்டது ஒரு கைப்பிரதியின் மூலமாய். ஒரு சின்ன பிள்ளை கொடுத்த கைப்பிரதியில இருந்த வார்த்தைகளை வாசித்து அதில் ரட்சிக்கப்பட்டவர். ஆக இப்படி எத்தனையோ பேர் வாழ்க்கையை திசை திருப்பினது, ஆசீர்வதித்தது கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கும் உங்க வாழ்க்கை சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை வாசித்து பாருங்க. இந்த வார்த்தைகள் தேனிலும் தெளித்தேனிலும் அதிக மதுரம் உள்ளது. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களோடு பேசும், உங்களை பலப்படுத்தும், நம்பிக்கை கொடுக்கும், தைரியப்படுத்தும், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமை மாற்றும். ஆகவே இந்த வார்த்தை தேனிலும் அதிக மதுரம் உள்ளதாம். எப்ப வாயில புசிக்கும் பொழுது, ஆனா உள்ள போன உடனே என்ன ஆகுதான், கசப்பான ஒரு காரியமா வயிற்றுக்குள்ள இருக்கிறதாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, வாக்குத்தத்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அது தேனை போல மதுரமா இருக்கும். அதே சமயம் இந்த வசனங்களை கை கொண்டு
கீழ்ப்படிந்து மனம் திரும்பி நம்ம வாழ்க்கை சீர்படுத்தும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வசனங்கள் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது சில காரியத்தை விட வேண்டியது வரும், சில உறவுகளை உதறி தள்ள வேண்டியது வரும், சில ஆசீர்வாதங்களை வேண்டாம் என்று தள்ள வேண்டியது வரும், நமக்குள்ள இருக்கிற சில சுவாபங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது வரும், சில காரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியது வரும், சகித்து கொள்ள வேண்டியது வரும், நாம் தாழ்ந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். எதற்காக? வசனத்திற்காக. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதுதான் நீங்க வேதம் சொல்றது கசப்பானது. எப்படி ஒரு கசப்பான மருந்து வயிற்றுக்குள்ள போகும் பொழுது சரீர வியாதி சுகமாக்குகிறதோ, அதே போல இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அது நமக்கு கசப்பா இருந்தாலும் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் இருக்கிற பாவம் என்கிற வியாதியை நீக்கி சுகமாக்குகிற நல்ல மருந்து இந்த கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆகவே நம்ம எதை வாயில புசிக்கிறதோ என்றக்கூடாது. சூப்பர் வசனம், நல்ல வாக்குத்தத்தம், ஆக வேதம் இப்படிலாம் இருக்குது என்று ரசிப்பதோடு என்றால் வேறு தேனை சாப்பிடுவது போலதான். நாம கை கொள்ளும் பொழுதுதான் அது கசப்பான மருந்தாய் உள்ள போகும், நம்ம வாழ்க்கை சீர்படுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு வார்த்தை வாசித்து பாருங்க. 119 சங்கீதம் 103, 104 வசனங்களை வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் நாவுக்கு எத்தனை இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும், என் வாய்க்கு அது தேனிலும் மதுரமாயிருக்கும். இந்த சங்கீதக்காரன் சொல்ல வார்த்தை பாருங்க, தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தே ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு ரொம்ப இனிமையாண்டவரே, அது தேனிலும் மதுரமா இருக்குது. சொல்றாரு, இந்த மதுரமான வார்த்தை உள்ள போகும் பொழுதுதான் நான் பொய் வழிகளை வெறுத்தேன், நான் உணர்வடைந்தேன். அப்ப இந்த வசனம் தான் நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தும், நம்மை நீதிமான்களாய் மாற்றும், நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றும். இனி உலகத்தில் அநேகர் பாருங்க, நல்ல வேத அறிவு இருக்குது. அநேக அரசியல்வாதிகள் பாருங்க, உலக பிறர் மனிதர்களை பாருங்க, நல்ல வேத அறிவு. ஒரு முறை ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், அந்த சகோதரர் இஸ்லாமிய சகோதரி, அந்த சகோதரி பேசின ஒரு வீடியோ காட்சியை பார்த்தேன். அழகாய், அதாவது இயேசு கிறிஸ்து விதைக்கிற ஊமை குறித்து சொன்னாரு. வழியோரம் விதைக்கப்பட்ட விதை, கற்பாறை விதைக்கப்பட்ட விதை, முள்ளில விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை, அந்த வேத பகுதியை வைத்து அழகாய் ஒரு பிரசங்கம் பண்ணினார்கள். இஸ்லாமிய சகோதரி ரட்சிக்கப்பட்டவர் அல்ல, அவங்க ரட்சிக்கப்பட கிடையாது, அவங்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க கிடையாது, ஒரு சபை போறவங்க கிடையாது. ஆனால் இஸ்லாமிய சகோதரி பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு அநேக கூட்டத்தின் நடுவில், ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில், ஒரு கிறிஸ்தவ அமைப்பு ஒழுங்குபடுத்தின அந்த பட்டிமன்ற பேச்சில் அவர்கள் அந்த விதை விதைக்கிற ஓமை குறித்து அழகாய் பேசினார்கள். வேத அறிவு அவ்வளோ அழகா இருக்குது. இதுக்கு லிட்ரேச்சர் மீனிங் இதுதான், இதோட அர்த்தம் இப்படி, வசனம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, எவ்வளவு நேர்த்தி எழுதப்பட்டிருக்குது என்னெல்லாம் பிரசங்கித்தார்கள். அந்த தேனை ருசி பார்த்தாங்க, ஆனால் அது கசப்பான மருந்தாக சீர்படுத்த விட்டு கொடுக்கலையே. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். அநேக கிறிஸ்தவர்கள் கூட வேத வசனங்களை ரசிக்கிறோம், ஆசீர்வாதத்துக்காக அதை விசுவாசிக்கிறோம், தேனை போல ருசி பார்க்கிறோம், ஆனால் அது கசப்பான மருந்தை போல நம்ம வாழ்க்கை சீர்படுத்த விட்டு கொடுப்பதில்லை. இந்த வசனங்களை உள்ள எடுக்கும் பொழுதுதான் அதன் உணர்வடைப்பு. இன்னொரு வார்த்தையோட வாசிங்க, அதே 119 சங்கீதம் 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இந்த வசனத்தை வாசிக்கத்தான் நமக்கு இடரல் இருக்காதான். இந்த வசனத்தை கை கொண்டு நடக்கும் பொழுது, இந்த வார்த்தைகள் கீழ்ப்படியும் பொழுது, உலகம் நம்ம எவ்வளவு இடர பண்ணினாலும் நாம் இடறி போக மாட்டோம், வருகைக்கு ஆயத்தமாவோம், தேவ ராஜ்யத்தில் நாம் பிரவேசிப்போம். அல்லேலூயா. கருமையானவர்களே, நம்மை நீதிமான்களை மாற்றுவது, நம்ம பரிசுத்தவான்களை மாற்றுவது இந்த தேனை போல இருக்கிற வயிற்றுக்குள்ள போகும் பொழுது கசப்பா இருந்து பாவ நோய்களை குணமாக்கி நம்மை பரிசுத்தமாக்குகிற இந்த கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லைன்னா அன்பாய் சொல்லுகிறேன், நீ வருகிற பரிதபிக்கப்படுவீங்க. யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஊழியக்காரர்களாகவே இருக்கட்டுமே, நீங்க பிரசங்கம் பண்ணுவதோடு நின்று விட்டு வேத வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லைன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற கரைகளும் சுத்திகரிக்கப்படாது. அல்லது நான் பலமுறை வேதத்தை வாசித்தேன், நான் பல வருட விசுவாசி, எனக்கு பைபிளில் தெரியாத சம்பவங்களே இல்லை என்று சொன்னாலும், உங்க மூச்சு நிற்கிற வரை அல்லது இயேசுவின் வருகை வரை வேதத்தை வாசிப்பதும்
தியானிப்பதும் கைக்கொள்ளுகிறதுமாய் இருந்தால் மட்டுமே வருகையை எடுத்துக்கொள்ளப்படுவோம். காரணம், நாம் யார் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு சுட்டிக்காட்டி நம்மை சீர்படுத்துகிற வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தை. இதை விட்டு தயவுசெய்து தூரம் போயிடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இப்போ இந்த யோவான் கர்த்தருடைய வார்த்தை, அதாவது திறந்த சிறு புத்தகத்தை வாங்கி புசிக்கிறார். புசித்த உடனே அது தேனாய் இருக்குது, வயிற்றுக்குள்ளும் அது கசப்பாய் மாறுகிறது. இப்படி புசித்த உடனே கர்த்தருடைய வார்த்தை உள்ள போன உடனே அவர் கிடைச்ச ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க. 11வது வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். இப்ப இந்த புஸ்தகத்தை வாங்கி இந்த யோவான் புசிச்சு அது வயிற்றெல்லாம் கசப்பாக்கின உடனே இப்ப அந்த தூதன் சொல்றாராம், நீ மறுபடியும் அநேக ஜனங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர்கள், ராஜாக்கள் எல்லாரையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அதாவது கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போய் யோவானை பரிசுத்தப்படுத்தும் பொழுது யோவான் எல்லா விதமான ஜனங்களுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறுகிறார். அதாவது இனி நடக்க போகிறதான எல்லா தீர்க்க தரிசன வசனங்களையும் எல்லா ஜனங்களும் கற்றுக்கொள்ளும்படியாக, எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படி ஒரு ஆசீர்வாதமுள்ள கர்த்தர் கையில் ஒரு கனமுள்ள பாத்திரமாய் இந்த யோவானை கர்த்தருடைய வார்த்தை மாற்றினது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாம் தினந்தோறும் வாசிக்க நாம் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமுள்ள பாத்திரமாய், கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரமாய் இருப்போம். நீங்கள் ஆண்டு ஊழியன்னு விரும்புகிறீங்களா? எவ்விதத்திலான தேவன் பயன்படணும்னு விரும்புகிறீங்களா? அநேக ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? வெறும் வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பது மாத்திரமல்ல, தினந்தோறும் வேதத்தை வாசிங்க, தினந்தோறும் வசனங்களுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தரோடு என்ன பேசுகிறாரோ நீ கீழ்ப்படிஞ்சிட்டே வாங்க. உங்களுக்கு எந்த திறமை இல்லாவிட்டாலும் உங்களை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் கர்த்தர் பயன்படுத்துவார். உங்களுக்கு எந்த விதமான நன்மையான காரியங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நீங்கள் பிரியாதலாக இருந்தால் உங்களை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி கர்த்தர் பயன்படுத்துவார். ஒரு வார்த்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 19:11 வசனம். அன்றையும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்கிறதினால் மிகுந்த பலனுண்டு. அதை கைக்கொள்கிறதினால் மிகுந்த பலனுண்டு. எதை கைக்கொள்கிறதினால்? கர்த்தருடைய எச்சரிக்கிற வார்த்தைகள். இவைகளால் நான் எச்சரிப்படைந்தேன், கைக்கொள்ளுதல் மிகுந்த பலன். அது கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம எச்சரிக்கிறது. எச்சரிப்பிக்கிற வார்த்தைகளை கை கொண்டு கீழ்ப்படைந்து நடந்தால் மிகுந்த ஒரு பலன், மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. உங்கள் பொருளாதார வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, நீ செய்கிற தொழில், நீ செய்கிற ஊழியம், எந்த ஒரு காரியமும் ஆசீர்வதிக்கப்படணும்னா முதல்ல கர்த்தர் வார்த்தைக்கு வாழ்க்கையில் முதலிடம் கொடுங்க. தினந்தோறும் காலை எழும்பி கர்த்தர் வார்த்தையை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வார்த்தையை வாசிங்க, அதை கீழ்ப்படிங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உங்களால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அங்கே இந்த இடத்துல யோவான் கையில் ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டது. அந்த புத்தகத்தை யோவான் வாங்கின பொழுது, அதை புசித்த பொழுது யோவான் அநேகர் ஆசீர்வாதமாய் மாறினார். இந்த அதிகாரத்தில் விசேஷ வார்த்தை என்ன? ஒரே வார்த்தை வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்றும். இந்த இடத்துல 7வது தூதன் எக்காலத்தை ஊதப் போகிறான். இனிதான் 7வது தூதன் எக்காலத்தை ஊதப் போகிறான். இந்த 7வது தூதன் எக்காலத்தை ஊதும் பொழுதுதான் மகா உபத்திரவங்கள் ஸ்டார்ட் ஆகிறது. இப்ப நாம இந்த 10ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரை இடைப்பட்ட பகுதி என்று நாம் தியானிக்கிறோம். 15ஆம் அதிகாரத்தில் இருந்து தான் மகா உபத்திரவ காலம் என்று நாம் தியானிக்கிறோம். சிலர், ஒருவேளை சில வேத பண்டிதர்கள் இந்த 11ஆம் அதிகாரம், அதாவது 11ஆம் அதிகாரம் 14-15 வசனம் வாசித்தீங்கன்னா அங்க சொல்லப்படுகிறது. 14-15 வாசிங்களேன். இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று, இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. நல்லா கவனிங்க. இந்த வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 14-15 7வது எக்காலம் ஊதப்படுகிறது. அநேகர், சில வேத பண்டிதர்கள் இந்த 11ஆம் அதிகாரத்திலிருந்து
மகா உபத்திரவ காலம் என்று தியானிக்கிறார்கள். ஆனால் நாம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து மகா உபத்திரவ காலம், இது ரெண்டும் தவறு கிடையாது. நான் முன்பே சொன்னேன், இந்த பிரிவுகளில் நம்ம வசதிக்கு ஏற்ற போல பிரித்து கொள்கிறோம், சத்தியம் மாறக்கூடாது. அதாவது நாம் எப்படி தியானிக்கிறோம் அப்படின்னா, 9ஆம் அதிகாரம் வரை உபத்திரவ காலம் என்றும் 10ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரம் வரை இந்த இடைப்பட்ட காலங்களில் இந்த 3 வருட உபத்திரவ காலத்தின் முடிவிலும் அடுத்த 3 வருட காலத்தின் ஆரம்பத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்று தனிமைப்படுத்தி நாம் தியானிக்கிறோம். இங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா, நீங்கள் அதே வெளிப்படுத்தல் நீங்கள் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் இதே அந்தி கிறிஸ்து அவன் 2ஆம் வசனத்தில் அவன் ஒரு சமாதான தூதுவனை போல வெளிப்படுவான். ஆனால் நீங்கள் இந்த 13ஆம் அதிகாரம் 14 வாசித்தீங்கன்னா அவன் ஒரு மிருகமாக மாற ஆரம்பிப்பான். 15ஆம் அதிகாரத்தில் தான் தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படும். ஆகவே நாம் இந்த இடைப்பட்ட பகுதியில் இந்த அந்தி கிறிஸ்து அவன் சுயரூபம் வெளிப்படுவதை குறித்தும் அவன் உபத்திரவம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவன் செய்கிறதான சில காரியங்களை நாம் அதை விசேஷப்படுத்தி இடைப்பட்ட பகுதி என்று தியானிக்கிறோம். ஆகவே 11ஆம் அதிகாரத்திலிருந்து மகா உபத்திரவ காலம் என்று தியானித்தாலும் சரி, அல்லது இந்த இடைப்பட்ட பகுதி என்று ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிரித்து அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு அவனுடைய உண்மையான ரூபத்தை நாம் தனிமையாய் தியானித்து உபத்திரவத்தை தனியாய் 15ஆம் அதிகாரம் தியானிப்பதாக இருந்தாலும் ரெண்டு தவறு கிடையாது, சரியானதுதான். ஆகவே இந்த 14ஆம் அதிகாரம் வரை நம் இடைப்பட்ட பகுதி என்று தியானிக்க போகிறோம். இப்போ 10ஆம் அதிகாரத்தில் யோவான் கையில் கொடுக்கப்பட்ட புஸ்தகத்தை குறித்து நாம் தியானித்தோம். அதை தொடர்ந்து இனி என்ன சம்பவிக்க போகிறது, இந்த 11ஆம் அதிகாரத்திலிருந்து சம்பவிக்க போகிற காரியங்களைத்தான் யோவானுக்கு 10ஆம் அதிகாரத்தில் தேவன் எழுதி அவன் கையில் கொடுத்தார். இப்போ யோவான் அதை புசித்து விட்டு 11ஆம் அதிகாரத்திலிருந்து இனி என்ன சம்பவிக்க போகிறது, அடுத்த 3.5 ஆண்டுகளில் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை குறித்து வெளிப்படுத்துகிறார். அதை குறித்து இனி வருகிற நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொண்டது தேவ ரகசியத்தை கர்த்தர் நிறைவேற்றப் போகிறார் என்பதை குறித்தும், அந்த தேவ ரகசியம் அந்த திட்டம் நிறைவேறப் போவது குறித்து நாம் தியானித்தோம். மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு மகிமையானது என்பதை குறித்து தியானித்தோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், தேவ வார்த்தை சார்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் பெரிய காரணம் செய்வார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, நம்ம எல்லாரும் கண்களை மூடி, வரப்போகிறதான அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே வெளிப்பட போகிறதான எல்லா தேவ கோபாக்கினையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே வழி, கர்த்தருடைய வார்த்தை தேனை போல மதுரமாக இருக்கிற, வாய்க்கது மதுரமாகவும் வயிற்றுக்கு கசப்பாகவும் இருக்கிற அந்த நல்ல வார்த்தையை நாம் தியானித்து அதன்படி நடப்பது ஒன்று மாத்திரமே வழி. ஆகவே எனக்கு ஒப்பு கொடுங்க. ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கிற பழக்கம் இல்லாது இருந்திருந்தால், அல்லது கர்த்தரோடு பேசியிருந்தும் உங்களுடைய துணிகரத்தினால் இன்னும் நீங்கள் கீழ்ப்படியாமல் அநேக பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் உங்கள் வாழ்க்கை சீர்படுத்திக் கொள்ளாமல் இருப்பீர்களானால், இன்னைக்கு தேவனை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை நான் தினந்தோறும் தியானிக்கவும், சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதம் 103, 104 சொன்னது போல, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையில் எனக்கு எவ்வளவு மதுரமாக இருக்கிறது, அதன் வாய்க்கு இனிமையானவைகள், இன்பமானவைகள், அத்தேனிலும் மதுரமானவைகள், அவைகளால் உணர்வடைந்தேன். ஆண்டவரே, அவைகளினாலே ஆண்டவரே நான் சீர்பட்டேன் என்று சொன்னது போல, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை மாறும்படி, எங்கள் வாழ்க்கை சீர்படும்படி, நாங்கள் உணர்வடையும்படி, எல்லா பொய் வழிகளும் வெறுக்கும்படி உங்களுடைய வார்த்தைகள் மதுரமாய் மாற ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அது தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அல்லவா? ஆண்டவரே, நாங்கள் உங்கள் வேதத்தில் பிரியமாயிருக்க ஒப்பு கொடுக்கிறோம். இரவும் பகலும் தியானிக்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோம் என்று நம்ம எல்லா தேவசங்களும் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க, அந்த வார்த்தையை கீழ்ப்படிங்க. தேவ ரகசியம் நிறைவேறுவதற்கு முன்பதாக கர்த்தருடைய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையை பற்றிதான ரகசியம் நிறைவேறப் போகிறது. தேவ ரகசியம் நிறைவேறும் பொழுது நாம் பூமியில் இருக்கிறதாக அல்ல, சபையின் ரகசியம் நிறைவேறும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக மாற வேண்டும். சபையின் ரகசியம் நிறைவேறின பின்புதான் தேவ ரகசியம் நிறைவேறப் போகிறது. ஆகவே முந்திக் கொள்ளுவோம், வருகைக்கு ஆயத்தமாய் கொள்ளுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு தகப்பனே, ராஜாவை துதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே,
தேவ ரகசியம் நிறைவேறுகிற கடைசி நாட்களில் அந்த உபத்திரவத்தின் நாட்கள் பூமியில இராதபடி ஆண்டவரே சபையின் ரகசியம் நிறைவேறுகிற ஆண்டவர் வருகையின் நாட்களுக்கு நாங்கள் ஆயத்தமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே வருகைகள் ஆயத்தமாக உதவி செய்யும். தினந்தோறும் வார்த்தை எங்களுக்கு மதுரமாக இருக்கட்டும். அது எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே பாவ வியாதியிலிருந்து சுகமாக்குகிற அது கசப்பின் மருந்தாய் மாறட்டும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் வார்த்தை கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்கள் ஆண்டவரே முற்றுமுடைய தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்துங்க, எங்களை போதித்து நடத்துங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். என்னுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்துதல் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.